Hello everyone, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு லேசி டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். கிச்சன் போனாலே டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்ற ஐடியா வரவே வராது. எப்போ பார்த்தாலும் யோசிச்சு இருப்போம்ல. அப்படி ஒரு நாள் யோசிக்கிற நேரம் தான் வீட்டில் இருக்கிற ஈஸியான திங்ஸ் எல்லாம் வச்சு ஹெல்த்தியாக ஒரு டின்னர் செய்வோன்னு ஐடியா பண்ணியிருக்கேன். நான் ஸ்கின் கேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு ஃபேஸ் மாஸ்க் பண்ணி அதை அப்ளை பண்ணிவிட்டே அந்த டைமில் அது ட்ரை ஆகிற டைம்லேயே நான் குக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு அந்த ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் முல்தானி மிட்டி, அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், அதோட ஆரஞ்ச் பீல் பவுடர் போட்டுக்கோங்க, ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் 2 விட்டமின் இ கேப்சியூல்ஸ், நமக்கு தேவையான அளவு மில்க் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதோட உங்களுக்கு தேவைன்னா அலோவேரா ஜெல் இல்லாட்டி ரோஸ் ஜெல் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த சம்மர் சீசனில் ஃபேஸ் எப்பயும் ட்ரை ஆகி பிக்மெண்ட் ஆகியிருக்கும். இந்த டைமில் அலோவேரா ஜெல்லையோ இல்லாட்டி ரோஸ் ஜெல்லையோ நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அது நல்ல ஃபேஸை நல்லா க்ளோயிங்காக கிளியர் பண்ணி கொடுக்கும். அதோடு இது பண்ணிக்கிற ஆரஞ்ச் பீல் பவுடர் ஃபேஸுக்கு ஒரு பிரைட்னஸை கொடுக்கும், அதாவது உங்களுக்கு ஒயிட்னிங் ஒன்று கொடுக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்கின்னை கிளியர் பண்ணிக்கொள்ளணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் வாஷால் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பிடிச்ச 2 ஸ்க்ரப், நான் எப்போயுமே 2 ஸ்க்ரப் மிக்ஸ் பண்ணி தான் ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச 2 ஸ்க்ரப்பை மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்ட பிறகு தான் நான் என்னோடய ஃபேஸ் மாஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ டைம் டு அப்ளை DIY ஃபேஸ் மாஸ்க். நீங்கள் எப்பயுமே ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நெக் ஏரியாவுக்கும் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். மாஸ்க் மட்டும் இல்லை, ஸ்க்ரப்பிங், வாஷிங் எதாக இருந்தாலும் ஃபேஸ் மாதிரியே நெக் ஏரியாவையும் கேர் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட ஃபேஸ்லாம் ரொம்ப க்ளோயிங்காக அழகாக இருக்கும். பட் நெக் ஏரியா பார்த்திங்கன்னா பிக்மெண்டடாக பெச்சர்ஸ் நிறைஞ்சு இருக்கும். காரணம் என்னென்னா நம்ம ஃபேஸ் மாதிரி நெக்கை கேர் பண்ணுறது இல்லை. ஓகே, இப்போ வாங்க நம்மளோட லேசி டின்னர் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 கப் ஆஃப் வீட் ஃப்ளார், இது வீட் ஃப்ளார் ஹெல்தின்னு சொன்னால, ஸோ வீட் ஃப்ளார் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ 2 கப்ஸ் ஆஃப் வீட் ஃப்ளார் போட்டு அதை மாதிரி ஒரு 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளாரையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு அது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி, பராட்டாவோட டவ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், மிச்சம் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இப்படி போல் மாதிரி நல்லா பிசைஞ்செடுத்த டவ்வை இப்படி நல்லா போல் மாதிரி கீழால் அப்படி பண்ணி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணி கப்பில் வச்சுக்கோங்க. இப்போது கையில் நமக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்து அப்படி ஃபுல்லாக அந்த டவ்வை அதில் பிரட்டிக்கோங்க. அதாவது டவ் ஃபுல்லாக ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போது ஈரம் பண்ண ஒரு துணியை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து அந்த ஈரத்துணியால் இந்த டவ்வை ஒரு 1 hour நம்ம இப்படி மூடி வச்சுக்கலாம். ஓகே, பராட்டாக்கு சனா மசாலா சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஆல்ரெடி சனா மசாலாவை ஹாஃப் குக் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலில் நமக்கு தேவையான அளவு பே லீவ்ஸ், அப்புறம் சின்னமன், அப்புறம் உங்களுக்கு தேவையான மசாலா எதெல்லாம் ஸ்பைசஸ் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு சின்ன சின்னதாக ஒரு நறுக்கின 2 வெங்காயம், அப்புறம் க்ரீன் சில்லி ஒரு 2 க்ரீன் சில்லி, கொஞ்சம் கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது எப்பயுமே நம்ம ஆனியன் போட்டப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டால் டக்குன்னு ஆனியன் ட்ரான்ஸ்பெரண்ட் ஆகும். கொஞ்சம் ஒரு 1/2 டொமேட்டோவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆயிலில் டொமேட்டோ மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கலர் வரத்துக்கு. இப்போ நமக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், மசாலா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா மசாலா ஸ்மெல் போய் குக் ஆகிறதுக்கு தேவையான மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதையும்
மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, மீன் டைம் என்னோடய ஃபேஸ் மாஸ்க் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதை வாஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி பேட் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ எகெயின் கிச்சனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு 2 to 3 மினிட்ஸில் அது நல்லா குக் ஆகிருக்கும். அந்த டொமேட்டோ எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்கிற சனாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். சனா மீன்ஸ் கடலையை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஹாஃப் குக்கான சனா நல்லா ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரை நம்ம லிட்டை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 விசில்ஸ் இனஃப். ஏன்னா நம்ம சனா ஹாஃப் குக்காக இருக்கிறதால ஒரு 2 விசில்ஸ்லேயே நல்லா மேஷி குக் ஆகிரும். ஓகே, மீன் டைம் நம்மளோட பராட்டா டாவும் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து சின்ன போலாக ஃபஸ்ட்டுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நார்மலி 2 கப் அப்படின்னா 2.5 கப் ஃப்ளார் இருக்குது. 2 கப் வீட் ஃப்ளார் அண்ட் 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல. அந்த 2.5 கப் ஃப்ளாருக்கு நியர்லி 8 to 9 பராட்டாஸ் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு முக்கியமான ஸ்டெப். நம்ம எந்த இடத்துல நம்ம பராட்டா செய்ய ரெடி ஆகிறோமோ, சில கவுண்டர் டாப்பில் கூட பண்ணலாம். நான் இப்படி ஒரு மேட் வச்சுருக்கேன் பராட்டா பண்ணுறதுக்கு. அந்த மேட்டில் ஃபஸ்ட்டுக்கு நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கீயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் கீ தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணி அதை லைட்டாக அமர்த்தி ப்ரெஸ் பண்ணக்குள்ளையும் இடக்கிட கீயை ஆட் பண்ணி நல்லா நல்லா இழுப்படக்கூடிய மாதிரி அதை நல்லா பெருசாக தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரோலர் யூஸ் பண்ணால் ஓகே, பட் அப்புறம் உங்கள் எல்லா ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணியே அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா லாஸ்டியாக அது வரும். இப்போ பெருசாக உருட்டி எடுத்த போகிறோம். நடுவில் நல்லா ஆயில் விட்டு இந்த மாதிரி நம்ம சாரிக்கு ப்ளீட் பண்ணுவோம்ல, நம்ம சாரிக்கு ப்ளீட் பண்ணுறது மாதிரி இப்படி ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ப்ளீட் மேலே தெரிகிற மாதிரி வச்சு இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். அந்த உருட்டி வச்சு அந்த ஸ்கின் அந்த லாஸ்ட் பீஸை கீழே வர மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொருக்கா பார்க்கலாம். நீங்கள் பராட்டா டவுக்கு உங்களுக்கு தேவையான ஃப்ளேவரை கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரிகானோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரிகானோவும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த டவுக்கு. ஓகே, இப்போ சனா ரெடி ஆயிடுச்சு. 2 விசிலுக்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் சனா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நம்மளோட ஃபேவரட் சைட் டிஷ்ஷான சனா மசாலா ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெடி. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் ஆயில் எடுத்து அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எல்லா இடத்துக்கும் பூசிக்கோங்க. இப்படி பண்ணுறதால நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கிற ஸ்டிக் ஆகாமலும் இருக்கும். அதோட திருப்பி பராட்டா பண்ணும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சப்புறம் பராட்டா பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டுக்கு உருட்டி வச்சுக்கிற அந்த ரோலை தான் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டுக்கே பராட்டா பண்ண ரெடியாக போகிறோம். இது நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த செஞ்சு வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் பெஸ்ட்டு. பட் நான் ஒரு ½ an hour, ஒரு 15 to 10 மினிட்ஸ் தான் வச்சு எடுத்தேன். ஃபஸ்ட்டுக்கு மட்டும்தான் ரோலரால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பெல்லாம் மெதுவாக உங்கள் கையால் உங்கள் ஃபிங்கர்ஸால் மட்டும்தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். ஓகே, இப்போ பேனில் நம்ம 2 பக்கமும் டர்ன் பண்ணும் போதும் 2 பக்கத்துக்கும் நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி தான் டர்ன் பண்ணணும். அப்போ தான் லேயர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒன்றோடு ஒட்டாமல் வேறையாக வரும்.
ஓகே, இப்போ பராட்டா ரெடி ஆனோடனே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக அந்த லேயர்ஸ் ரிமூவ் ஆகி நம்ம கடையில் வாங்குகிற பராட்டா மாதிரியே வரும். நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ யம்மியான சனா மசாலா அண்ட் ஹோம்மேட் பராட்டா ரெடி. ஒன்ஸ் அகெயின் உங்களை இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Let's together capture and explore the moments. Thank you.